கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நற்சீர் என்பது செழிப்பை குறிக்கிறது. செழிப்பு உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த 3 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 4வது மாதத்துக்குள் நீங்கள் நுழைய போகிறீர்கள். ஒருவேளை இந்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். தேவைகளின் நிலை பண செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், சமாதான செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷ செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், எந்த விதமான செழிப்பு இல்லாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசத்தோடு இருங்க. நம்பிக்கையும் விசுவாசம் வேறு வேறு. நான் கடவுளை நான் நம்புகிறேன் அப்படின்றீங்க. நம்புறது வேறங்க, விசுவாசம் வேற. ஆனால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அந்த பிரித்து அங்கே சொல்கிறாரு. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. அதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. நம்பிக்கையிலையும் அதிகமாக, விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உடைய வாழ்க்கையை இந்த மாதம் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவை, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கடன் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆச்சா. இந்த மாதத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. கொடுக்க போகிற வார்த்தையை எங்களுக்கு ஆமென் என்று இருப்பதாக. இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லாத அளவுக்கு இந்த 4ஆம் மாதத்தில் எல்லாவற்றிலும் நாங்கள் பெருகி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். கட்டப்பட்ட எல்லா நிலைகளும் கட்டவிழ்க்கப்படட்டும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்கள் செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையின்படி ஆமென்றும் இருப்பதாக. கர்த்தர் இந்த நாள் வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆவியோட கரங்களை ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். எரேமியா 29, 13, 14 வசனங்கள். என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனம் 70 வருடங்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தாங்க. அது நிறைவேறின பின்பு 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். எரேமியா 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நல் வார்த்தையை இப்போ கொடுக்க போகிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற பண்ண போகிறார். நிச்சயமாக நிறைவேற பண்ண போகிறார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் விடுதலை. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள். இவைகளையெல்லாம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவேன்னு சொல்கிறார். அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்.
கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பாரா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். கடந்த 3 மாதங்கள், கடந்த வருஷங்களெல்லாம் சிறையிருப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதிலிருந்து திருப்பும் பொழுது தேவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு உங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அவருடைய இப்போ கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் என்கிற அந்த நல் வார்த்தையை உங்களில் நிறைவேற பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற என்னென்ன மாதிரியான முடிவுகளையோ அந்த முடிவுகளையெல்லாம் கர்த்தர் சமாதானத்துக்கு எதுவைகளாக தேவன் நிறைவேற பண்ணுவார். நீங்கள் கூடி வந்து தேவ சபையில் தேவனிடத்தில் நீங்கள் அவர்களை விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நான் போகிறேன். 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீ சிறையிருப்பில் இருந்த பாரு, அதெல்லாம் விட்டு, ஆனால் என்னை முழு இருதயத்தோடு நீ தேடு. இந்த 1ஆம் தேதியிலேருந்தாவது உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினா என்னை தேடுகையில் நீ கண்டுபிடிப்ப. உன் சிறையிருப்பு திருப்பப்படும். நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல நல்ல காரியங்கள் உனக்கு நிறைவேற பண்ணுவேன். அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கானது. நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவ, நான் உனக்கு செவி கொடுப்பேன். இந்த எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் செய்வார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆக இந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார் என்கிற அந்த வார்த்தை. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜனங்களிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களை சேர்த்து கொள்வேன். உங்களை துரத்தி விட்ட பரப்பட ஜனங்க இருக்காம அந்த இடத்துலேருந்து உங்களை எல்லாம் நான் சேர்த்துக்குவேன். நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு என்று வர வேணான்னு சொல்லியிருந்த அந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக கர்த்தர் உங்களுக்கு காணப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படி? உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜனங்களிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களை தேவன் சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆக இந்த மாதம் கர்த்தர் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜனங்களிலிருந்தும் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக உங்களுக்கு காணப்படுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு இந்த நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோனின் சிறையிருப்பில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்து வந்தார், நல்வார்த்தையை நிறைவேற பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் காணப்படுகிறவராய் இருக்கிறார். உங்களை அடுத்த மற்ற எல்லாராலும் அவர் காணப்படுகிறவராயும் இருக்கிறார். உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் காண்பார்கள். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 23:3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யோபு கேட்குறார் பாருங்க, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று என்பதை எனக்கு அறிந்தால் நலமாயிருக்கும். கர்த்தரை காண சந்திக்க வேண்டும் என்று சொல்லி யோபு எதிர்பார்க்கிறார். ஏன்னால் அந்த நாட்களிலே தேவன் மனிதர்களை சந்திக்கிறவராயிருந்தார். ஆபிரகாம் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து நிழலிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவ புருஷர்கள் கடந்து போகிறவர்களாக தேவன் காணப்பட்டார். அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இருந்து பசியாறி கடந்து போங்க என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுவார். அவருடைய ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்டு அங்கே இருந்து
அவன் கொடுத்த ஆகாரத்தை புசித்து கடந்து போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு காணப்பட்ட தேவன் நமக்கும் காணப்படுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் காணப்படுகிற தேவனாயிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்கள் சிறையிருப்பை திருப்பி, இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜனங்களிலும் எல்லா இடத்திலும் இருந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன். உன்னை எனக்கு வேணான்னு சொல்லி துரத்தி விட்டான் பார், அந்த ஜனங்கள் இடத்துலேருந்தும் எந்தெந்த இடத்துலேருந்தெல்லாம் துரத்தி விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்தும் நான் உங்களை சேர்த்து கொள்வேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன். அதனால தான் யோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைப்பேன். காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆக என் நியாயத்தை கர்த்தருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்பேன். நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன்ப்பா. கர்த்தரை நான் எங்கே சந்திக்கலாம்? ஆக 8ஆம் வசனம் பாருங்கள். அதே யோபு 23:8 இதோ நான் முன்னே போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவர் காணேன். அப்போ இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆனால் அதை காண முடியலை. அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். முன்னாடி போகிறேன் அவரை பார்க்க முடியல, பின்னாடி போகிறேன் அவரை காணோம். இடது பக்கத்தில் இருந்து கிரியை செய்கிறார் எனக்காக, ஆனால் அவரை பார்க்க முடியல, காண முடியல. வலது பக்கம் பார்க்குறேன், அவரை நான் காண முடியல, ஒளித்திருக்கிறாராம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் காணப்படுகிறார். யோபு போகும் வழியிலே தேவன் காணப்படுகிறவராயிருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பிற்பாடு, என்னை சோதித்து என்னை அவர் காணும் பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:3 கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்பதை யோசேப்பு கூட காணலைங்க, ஆனால் யோசேப்பின் எஜமான் கண்டான். ஆக கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். ஒருவேளை உங்களுக்கு காணப்படலை, ஐயோ நான் வாக்குத்தத்தம் இப்படி வந்திருக்கு ஆனால் ஆண்டவர் காணப்படலே நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத மற்றவங்க காணுவாங்க. யோசேப்பின் எஜமான் கண்டான் அந்த இடத்துல. அவன் சொல்லுகிறான், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஏன்? அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் கண்டான். யோசேப்புக்கு தெரியல, கர்த்தரை காண முடியல, ஆனால் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறத அவன் எஜமான் கண்டான். 5ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 39:5 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அவன் காண்கிறான். அவன் கண்டதோடு மாத்திரமல்ல, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும்
கர்த்தருக்கு ஆசீர்வாதம் இருந்தது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எகிப்தினுடைய வீட்டிலும் வெளியிலும் உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஏன்? கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் எஜமான் காணுகிறான். யோசேப்பு காணல. யோசேப்பு அந்த வீட்டில் ஒரு அடிமையாக இருக்கான். ஒருவேளை அவன் மனதுக்குள்ள நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு சொப்பனெல்லாம் கொடுத்தீங்களே, ஒரு அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கு, மற்ற அரிக்கட்டெல்லாம் வணங்குதுன்னு சொப்பனெல்லாம் கொடுத்தீங்களே, ஆனால் என் வாழ்க்கையில் நான் அடிமையாக தானே நான் இருக்கிறேன் என்று அவன் ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் காணப்படணும், நீ எனக்கு பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்கப்பா என்று அவன் கேட்டிருக்கணும். ஆனால் அவனோட கூட இருந்து கர்த்தர் செய்கிறத அவன் எஜமான் கண்டான். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். உங்களுக்கு காணப்படலையே நினைக்காதீங்க. உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் காணலைனாலும் உங்களுடைய சக மனிதர்கள் காண்பார்கள். உங்களோடு கர்த்தர் இருப்பதை சக மனிதர்கள் காண்பார்கள். 21ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அப்போ பாருங்க, கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறார் என்பதை சிறைச்சாலை தலைவன் காண்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன்றாரு. துரத்தி விட்ட எல்லா ஜனங்க மத்தியிலேருந்து உன்னை கூப்பிட்டுக்குவேன், எல்லா இடத்துலேருந்து உன்னை சேர்த்து கொள்ளுவேன்றாரு. உனக்கு உங்களுக்கு காணப்படுவாருங்க. ஒருவேளை உங்களுக்கு காணப்படலைன்னு நினைக்காங்க. யோபுவை போல நான் முன்னாக போனாலும் இல்லை, நான் பின்னாக போனாலும் இல்லை, இடது பக்கம் அவர் எனக்கு கிரியை செய்கிறார், எனக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு, ஆனாலும் அவரை பார்க்க முடியல. வலது பக்கத்தில் அவர் ஒலித்து கொண்டு இருக்கிறார். யோபு போல நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சக மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். யோசேப்பின் எஜமான் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை அறிந்து கொண்டான். சிறைச்சாலை தலைவன் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை அவன் அறிந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் அதிகம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 12 முதல் 15 வசனங்கள். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டான். கர்த்தருடைய வார்த்தை அங்கே சவுலுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை சவுல் கண்டான். தன்னை விட்டு விலகினார் என்பதையும் அவன் கண்டான். அவன் என்ன செய்தானா? கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று பார்க்கிறோம். சவுல் ராஜா ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலையை தேவன் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். ஒருவேளை உங்களுக்கு காணப்படவில்லையானாலும் யோபுவை போல அவர் உங்கள் இடது பக்கத்தில் கிரியை செய்கிறார். ஆகவே அந்த இடத்துல உங்களை விட யார் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் பார்த்து உங்களோட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் கண்களால் பார்த்து கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அப்ப கர்த்தர் தன்னோட கூட இருக்கிறார் என்பதை தாவீது அங்கே காணல. ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறார், தாவீதோடு இருக்கிறார் என்பதை தாவீதின் எதிரி சவுல் கண்டான். உங்களுடைய எதிரி உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் காண்பார்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டு
அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு, நீங்கள் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு காணப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை எப்படி தெரியுமா அறிந்து கொள்ளலாம்? தாவீதோட வாழ்க்கை மூலமாக சொல்லலாம். தாவீது எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். யோசேப்பை பார்க்குறோம், அவன் செய்கிற வீட்டின் உள்ள காரியங்கள், வெளியில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்படிதாங்க கர்த்தர் காணப்படுவார். நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வருது பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உணரும் பொழுது தான், ஓ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அதனால தான் இந்த ஆசீர்வாதம்லாம் நிகழுது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் காண முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகா புத்திமானாய் நடக்க வைப்பார், உங்களை குறித்த பயத்தை கொடுப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கப்பா அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் எனக்கு இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் பக்கத்தில் தான் இருக்கிறார், அவன் சொல்கிறான்ட்டு நீ ஏன் நினைக்கிற, அழுகிற? நீ ஏன் அழுகிற? கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறனால தான் நீ புத்திமானாய் நடக்கிறாய், நீ மகா புத்திமானாய் நடக்கிறாய். ஒரு சிலருக்கு அது உணர்வு இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது உணர்வு, அந்த பயம் இருக்கும். தயவு கிடைக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு சிலர் அதை உணராமல் இருக்கலாம். நம்ம இவ்வளவோ இது பண்ணுறோம், நமக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருக்கு பாரு, அவளுக்கு கிடைச்சிருக்கு பாருன்னு இந்த உலகம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார், நன்மை செய்கிறவராக காணப்படுவார். உன் தேவன் எங்கே என்று ஒரு சிலர் சொல்லலாம். அதுக்காக நீங்கள் தாவீது சங்கீதக்காரனை போல அழுது அதுவே எனக்கு உணவுன்னு சொல்லாதீங்க. சங்கீதம் 22:1, சங்கீதம் 22:1-2 வசனங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் எனக்கு தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இதெல்லாம் எதனால் தெரியுமா வருது? கர்த்தரை நீங்கள் காணாதனால தான். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத எல்லா மனக்குழப்பங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரை காணலை. உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் உணர்ந்தால்தான் நீங்கள் கர்த்தரை காண முடியும். நீங்கள் கர்த்தரை காணணும்னா இந்த இயேசுவை எல்லாரும் பார்த்த மாதிரி மறுபடியும் ஆண்டவர் அப்படி தான் காணப்படணும் அப்படி இல்லைங்க. இப்போல்லாம் எப்படி திரும்ப உணர முடியும்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதை, நாம் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதை, அந்த மூலமாக தான் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் காண முடியும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினா அதன் மூலமாக தான் கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். உங்களை துரத்தி விட்ட எல்லா இடத்துல இருந்தும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பாருங்க. உங்களை அவருடைய ஆலயத்தில் சேர்த்து கொள்வார்.
ஆக நீங்கள் கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லாதீங்க. எனக்கு இரவிலும் அமைதல் இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் புத்திமானாய், அதுவும் மகா புத்திமானாய் நான் நடக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:14. இதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி. அப்போ ஆண்டவர் பாருங்க, சவுலை நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தாவீதுக்கே தெரியல கர்த்தர் தன்னை ஜனங்களுக்கு தலைவனாக வைத்திருக்கிறார் என்று. அது தாவீதுக்கே தெரியல. ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் காணப்படுகிறார். இந்த புஸ்தகங்களில் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் தாவீதோடு இருந்தனால தானே தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவென்றாரு. அதை தாவீது வேணா அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாசிக்கிறோமே, அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? தாவீதோடு கர்த்தர் இருந்தனால தான் தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் காணப்பட்டான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்றார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்றார். அப்ப கர்த்தர் கண்டிருக்கிறாரு. தாவீதுக்கு அதுவே தெரியல. தாவீது தன் வாழ்க்கையில் அவன் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வருவதன் மூலமாக தான் அவன் காண முடியும். கோலியாத் இருந்தான், எல்லாரும் யுத்தம் பண்ணாமல் இருந்தாங்க. நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லிட்டு யுத்தம் பண்ண போகிறான். ராஜா யுத்தத்துக்கு போய் சண்டை போடுறதுக்குரிய எல்லா உடைகளையும் கொடுக்குறான். இதை போட்டு போகிறதுக்கு எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு ஆசை கிடையாது, இது வேண்டாம். எனக்கு இருக்கிற இந்த கவன் போதும், எனக்கு இருக்கிற இந்த அடப்பை போதும், எனக்கு இருக்கிற இந்த கோல் போதும், இந்த கல் போதும். அவன் கைகளில் இருக்கிறதை கொண்டு போனான். கோலியாத் அவனை பார்த்து நகைத்து அவனை சபித்தான், எல்லாம் செய்தான். அப்போ தாவீது என்ன சொன்னான்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கவனிலே கல்லை வைத்து சுழற்றினான். அது அவன் நெத்தியிலே பட்டு பதிந்தது. கோலியாத்தி நெத்தியிலே பட்டு பதிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் தாவீதோடு இல்லை என்று சொன்னால் அது எப்படி கோலியாத்தை வீழ்த்தி இருக்க முடியும்? அப்ப கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறதை தாவீது காணாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் காண்பார்கள். மற்றவர்கள் காணும்படி தேவன் செய்வார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவது நிச்சயம். நீங்கள் உங்கள் பின்னாடி பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம், ஆனால் அவர் உங்களுடைய இடதுபுறத்தில் கிரியை செய்கிறார், உங்கள் வலதுபுறத்தில் ஒளித்திருக்கிறார். ஒளித்திருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் நன்மையினால் தேவன் நிரப்புகிறார். நீங்கள் மகா புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி தேவன் செய்கிறார். நீங்கள் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் தேவன் இருக்கிறார் என்று மற்றவர்கள் காணும்படி தேவன் செய்கிறார். நீங்கள் உணரதான் முடியும். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பத, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதன் மூலமாக நீங்கள் உணர முடியும்.
உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் உணர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். முதல்ல 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார். முதலாவது காரியம், தேவைகளின் நடுவிலே கர்த்தர் காணப்படுவார். நம்முடைய தேவைகளின் நடுவிலே கர்த்தர் காணப்படுவார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்றவர்களுக்கு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் இவர்கள் தரிசனமானார், சமாதானம் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு சில நாள் ஆகுது. இவங்க உட்கார்ந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, பசிக்குதே, சாப்பிட்றதுக்காவது ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அப்போ ஒன்று முடிவெடுத்தாங்க. சரி, நம்ம விட்டு வந்த படகு அங்கே தானே இருக்குது, அந்த வலை அங்கே தானே இருக்குது, சரி நான் வா போய் படகுல போய் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆரம்பிச்சு வைக்கிறாரு. போகிறாங்க. ராத்திரி முழுக்கும் பார்க்குறாங்க, ஒரு மீன் கூட அம்பிடலை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அதான் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார், ஆனால் நீங்கள் அறிய மாட்டீங்க. உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த ஆசீர்வாதம், உங்களுக்குள் நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் மாறுவது, நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வதன் மூலம், மகா புத்திமானாய் நடந்து கொள்வதன் மூலம் கர்த்தர் காணப்படுவார். உங்களையே தேவன் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களையே மாற்றுவார். தேவன் அப்படிதான் செய்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். மீன் பிடிக்க போயிட்டு வந்துட்டு வராங்க. இவர் கேட்குறாரு, புசிக்க ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவங்க ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். உங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன் வந்தனால அதை இழுக்க மாட்டாமல் இருந்தாங்களாம். ஆதலால் இயேசுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, இந்த அற்புதத்தை பார்த்தோன்னே டக்குன்னு உடனே அவருக்கு அன்பாக இருந்த சீசன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அற்புதம் நிச்சயமாக நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை அறிந்து காணப்பட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அங்கே அவங்க சொன்னோன்னு அவன் சொல்கிறான், அன்பாய் இந்த சீசன் சீமோன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதபடியினால் தன் மேற்சட்டை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்ட மீன்கள் உள்ள வலையை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இவங்கள்ட்ட சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு இவங்களுக்கு அதிசயத்தை செய்து காணப்பட பண்ணி இவங்களுக்கு அதிசயத்தை செஞ்சிட்டாரு. அதோட கூட இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்க சாப்பிட்றதுக்காக கடற்கரையிலே கரி நெருப்பு போட்டிருக்கிறத பார்க்குறாங்க, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறத பார்க்குறாங்க, அப்பத்தையும் கண்டாங்க. இவங்களுக்கு வேண்டியதை தேவன் அங்கே தந்தார்.
அப்பொழுது அப்போதைக்கு அவங்களுக்கு தேவை சாப்பிட ஆகாரம், அப்பமும் மீனும் அங்கே இருக்கிறதை கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இன்னமும் அந்த ஆண்டவருக்கு இவங்களுக்கு கண்ணு காணப்படுறத இன்னமும் உங்களால் உணர முடியல. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிடிச்ச மீன்லேருந்து சிலவற்றை கொண்டு வாங்கப்பான்றாரு. சீமன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளையவில்லை. முதலாவது கரையில் பெரிய மீன் கிடைக்கிறது கஷ்டம், மீன் கிடைக்கிறதே கஷ்டம். அதுலேயும் பெரிய மீனாக கிடச்சிருக்குது. இன்னைக்கு எவ்வளவு? 153 மீன்கள் கிடச்சிருக்குது. இந்த 153 மீன்கள் நிறைந்த வலையை இத்தனை மீன் இருந்தும் வலை கொஞ்சம் கூட கிளியலை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. நீங்கள் உங்கள் வாயால் கேட்கவே மாட்டீங்க, ஆண்டவரே நீதானா என்று கேட்கவே மாட்டீங்க. அதுபோல் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எனக்கு காணப்படும்படியாக இப்படி அற்புதத்தை செய்வீர் என்று நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கீங்களே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுடைய கண்கள் காணும், உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார், உங்களுக்கு தேவையானவற்றை தேவன் கரையிலே வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். தேவைக்கு அதிகமாக தேவன் ஆயத்தம் செய்தார். அவங்களுக்கு தேவை ஒரு அப்பம், அல்ல மிஞ்சி போனால் 2 அப்பம் 2 மீன். ஆனால் 153 பெரிய மீன்களை அவங்க பிடிக்கும்படி தேவன் செய்தார். ஆக தேவைகளுக்கு நடுவிலே தேவன் இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைகளாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறான், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லுவான். ஏன் இவன் என்ன வார்த்தை விட்டான்? கர்த்தர் வானத்து மதகள் திறந்தா கூட கிடைக்காது. கர்த்தரை இவன் காணாதனால, தான் வாழ்க்கையின் அனுபவத்தில் அவன் காணாதனால இது நடக்காது என்று சொல்லுகிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை காணுங்க, கர்த்தரை காணுங்க. என்னோடு கர்த்தர் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என் சமூகம் முன்பாக செல்லும், கர்த்தர் எனக்கு முன்னாடி போறாரு, கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்கிறார், வலது பக்கம் எனக்கு அற்புதம் செய்கிறார், ஒளித்திருக்கிறார். ஒளித்திருந்து என்ன சொல்கிறாரு? வலையை போடு, நீ செய்கிறதெல்லாம் செய் இந்த கையில், ஆனால் அதனுடைய பலனை உன் தேவைக்கு அதிகமாக நீ எடுப்ப என்று தேவன் சொல்லுகிறார். இந்த கைகளிலே தேவைக்கு அதிகமாக எடுக்கும்படி தேவன் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 வசனங்களுக்கு பிற்பாடு 16லேருந்து நீங்கள் பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை
ஒளிமுக வாசலில் விசாரிப்புக்காரனாக கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். என்ன செஞ்சார்? 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. ஆக தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சொன்னார், தேவ மனுஷன் மூலமாக சொன்னார். சொன்னது அப்படியே நடந்தது. இது நடக்குமோ என்று கேட்ட ராஜாவுக்கு எடுபடியாக இருக்கிற அந்த பிரதானி அவங்க இருக்கிறான். 19ஆம் வசனம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே. அவன் சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. அதுபோல தான் நடந்துச்சு. அந்த பிரதானி பார்த்தான், ஜனங்க அந்த கோதுமை அவ்வளோ விலை குறைவாக அவ்வளவு தான் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. ஒளிமுக வாசலில் நின்று பார்க்குறான் அதை. ஆனால் அவன் சாப்பிடலை. அவன் சாப்பிட முடியாதபடி அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் மிதிப்பட்டு நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். 2 ராஜாக்கள் 7:20 பாருங்கள். கர்த்தர் காணப்படுவாருங்க. கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அங்கே சொன்னார். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே, நல் வார்த்தையின்படியே தேவன் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவையை தேவன் அவைகளுக்கு மத்தியிலே தேவன் காணப்பட்டார், கிரியை செய்தார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். நாம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 6:24. இதற்கு முன்னாடி சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 50 வெள்ளி காசுகளும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கு விற்படு மட்டும் அதை முற்றுகை போட்டான். அப்படி ஒரு பஞ்சம். கழுதை யூதர்களுக்கு அருவருப்பு. யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கழுதையோடைய தலை எவ்வளோக்கு போதான்? 80 வெள்ளி காசுக்கு போச்சான். அந்த அளவுக்கு நடந்தது. தேவை இருந்தது. கர்த்தர் தேவைகளின் நடுவிலே காணப்படுகிறவராயிருக்கிறார். காணப்பட்டார். அந்த சீரிய தண்டுகள் எல்லாம் அங்கே விழுந்து போனது. கர்த்தர் அந்த தானியங்கள் எல்லாம் கிடைக்கும்படி செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். 18ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பாருங்கள். என்னாகமம் 11:18 32, 18ஆம் வசனத்திலேருந்து 32ஆம் வசனத்தில் இந்த ஜனங்க இறைச்சி கேட்குறாங்க. இவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்கு இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லென்றான். இஸ்ரவேல் ஜனத்தோட கர்த்தர் இருக்கிறாரு. அவங்க சும்மா, ஆண்டவரை எங்களுக்கு காடை சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குப்பா, காடை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரை கேட்டாலே ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆனால் அவங்க எதுக்கெடுத்தாலும் அழுது ஒரு முரண்டு பிடிச்சி ஒரு பிடிவாதம் பண்ணுறாங்க. அதனால் அங்கே மோசஸ் சொல்கிறாரு, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் சாப்பிடுவேன். மூக்கு வழியாக வர வரைக்கும் நீ சாப்பிடுவேன். 21ஆம் வசனம், மோசே என்னோடு இந்த காலாட்கள் 6 லட்சம் பேர்
ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்கள் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. என்னோடு இருக்கிற காலாட்கள் மட்டும் ஆம்பளை மட்டும் 6 லட்சம் பேர். ஆக அவங்க முழுவதும் இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் போதுமா? அப்போ கர்த்தர் கேட்குறார் மோசே நோக்கி. கர்த்தரை முகமுகமாக கண்டவன் மோசே. அவனே பாருங்கள் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை காணலை பாருங்கள். அவன் சொல்கிறான், கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காணுவாய் என்றார். கர்த்தர் சொல்றார், நீ காண்ப. கர்த்தருடைய கை குறுகி போயிருக்குன்னு நினைக்கிறியா? கிடையாது, நீ காணுவ. கர்த்தரை நீ காணுவாய். உன் தேவைகளை நடுவிலே கர்த்தரின் அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தேவைகளை நடுவிலே. இரண்டாவது, உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் காணப்படுவார். உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் திருப்பும்படி கர்த்தர் காணப்படுவார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்போ கண் காணுதையா? என் சிறையிருப்பெல்லாம் மாறுதல, என் கண் காணுது. ஆக சிறையிருப்பை மாற்றும்படி தேவன் காணப்படுவார். முன்னாடி நின்று காணப்படுவார்ன்றதில்ல, சொன்னால் அதை செய்கிறவர் ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட வைத்து நமக்கு செய்கிறவர் ஆண்டவர். அதனால சகரியா 9:12 சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை, யார் யார் நம்பிக்கை இருக்கையோ அவங்கள அரணுக்கு திரும்பு, என்னுடைய அரணுக்கு திரும்பு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சங்கீதகாரன் அங்கே சொல்லுகிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் காணப்படுவார். உங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் காணப்படுவார். அவர் உங்களை அழைக்கிறார். நம்பிக்கையுடைய மனுஷர்களே, என் அண்டைக்கு வாருங்கள், என் அரணுக்கு வாருங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். யோபு 42:9-17 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியானான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தந்தோன்னு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஏன் இந்த வார்த்தை முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். எப்படி காணப்படுவார்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி
கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எப்பங்க? யோபு எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தில் நோய் உண்டாகி ஓட்டினால் சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கும் போது இந்த சகோதர சகோதரிகள் எங்கே போனார்கள்? அவனுக்கு அறிமுகமான அனைவரும் எங்கே போனார்கள்? அவனோட அங்கே உட்கார்ந்து போஜனம் பண்ண வந்தாங்களா? ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்களா? அவனோட வந்து அங்கலாய்த்தாங்களா? என்னையா ஏயா உனக்கு கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? என்னையா நடந்துச்சு? வாயா கூடி ஜெபம் பண்ணுவோம் சொன்னாங்களா? அங்கலாய்ப்பு என்பது அதுதான். வா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லது செய்வார், நன்மைக்காக தான் இது நடந்திருக்குது, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னாங்களா? கேட்கல. ஆனால் சிறையிருப்பை திருப்பின பிற்பாடு அவன் சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் எப்போ சொல்லணுங்க? அவன் வியாதி வந்திருக்கப்ப சொல்லணும். ஆனால் அவன் சிறையிருப்பு மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் உங்களுடைய பின்னிலைமையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நிச்சயமாக தேவன் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதை இந்த உலகம் காணும். அங்கலாய்க்க கூட்டம் வராத கூட்டம், நம் கஷ்டப்படும் போது, கவலைப்படும் போது, வேதனைப்படும் போது அங்கலாய்க்க இல்லாத ஒரு கூட்டம் நமக்கு எல்லாம் நிரப்பப்படும்போது ஒரு நாள் வரக்கூடிய காலங்கள் வரும். கவலையே படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையாய் காணப்படுவார். உங்கள் சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் காணப்படுவார். உங்களுக்கு கேட்பார் என்று யாரும் இல்லை, ஏன் என்று கேட்பார் என்று கேட்க ஒருத்தர் இல்லை, அவர் ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லை, அங்கலாய்க்க யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு காணப்படுகிறார். அவங்க இல்லைங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். கடைசியாக நீண்ட கால பகை மறைய கர்த்தர் காணப்படுவார். நீண்ட கால பகை மறைய கர்த்தர் காணப்படுவார். மூணாவது கடைசி காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 31ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 32, 30, 31. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தது வேற ஒன்றும் இல்லைங்க. அதே 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் பாருங்கள். ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு போ, உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அவன் எப்படி கர்த்தர்கிட்ட கேட்குறான் பாருங்க. என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
நான் கோலும் கையுமா இந்த இடத்த விட்டு போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். அவன் சொந்த அண்ணன் ஏசாவுக்கு பயந்திருக்கிறான். என்னை முறியடிப்பான்னு சொல்லி நான் பயந்திருக்கிறேன். நீண்ட கால பகை. அவன்கிட்டருந்து ஏமாற்றி சேஷபுத்திர பாகத்தை பிடுங்கண்ணா. மேலே அவங்க அம்மா பேச்சை கேட்டு ஆட்டுத்தோல் போற்றி அவனு ஏசாக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர்கிட்டருந்து அவங்க அப்பாட்டேருந்து வாங்கி அதில் அவனை ஏமாற்றிட்டான். இப்போ ஏசா 400 பேரோட இவனை பார்க்க வரான். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கர்த்தருடைய வார்த்தையை வைத்தே அந்த இடத்துல ஜெபம் பண்ணான். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 33:1 முதல். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்துகிறது. இதோ ஏசாவும் அவனோட கூட வருகிற 400 மனிதரும் இருக்கிறதை கண்டு பிள்ளைகளே லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் வைத்து பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையிலையும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்கள் முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஏசாட்ட வணங்கிட்டு போகிறான். வெட்டினா அவ்வளோதான். அப்பொழுது ஏசா இவன் குனிகிறான். ஏசா கீழே இறங்கி வரான். வந்து அவனை ஓடி வந்து அவனை கட்டி தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நீண்ட கால பகை அன்பாக மாறும். முத்தம் என்பது நேசரின் முத்தம். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே என் நேசர் முத்தமிடுவாராக என்று சொல்லி பார்க்கிறோம். அது அன்பின் முத்தம். இருவரும் அழுதார்கள். ஏமாத்தினியே அப்படின்னு சொல்லி ஏசா அழுவல. உன்னை தெரியாமல் ஏமாத்திட்டேன்னு சொல்லி 2 பேர் அழுவல. 2 பேர் அன்பினாலே கட்டிப்பிடித்து அழுதார்கள். ஆரம்பத்தில் 400 பேரோடு வந்து இவனை முறியடிக்கணும்னு நினச்சி தான் வந்தான். வர வழியில் அவனுடைய உள்ளத்தை தேவன் மாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஏசாவுக்கு வெகுமானத்தை கொடுக்குறான். 9, 10, 11 வசனங்களை பாருங்கள். அதற்கு ஏசா, என் சகோதரன், எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை நீர் என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர், நான் உமது முகத்தை கண்டது. இதுதாங்க தேவையில்லாத வார்த்தை. நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பகை என்கிற காரியத்தை தேவன் மாற்றும் போது மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி நீ வந்து காப்பாற்றிட்டேன்வாங்க. அதான் தப்பு. இங்கே அந்த வார்த்தையை சொல்கிறான், நான் உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறான். தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, ஒன்றா போய் அங்கே குடியிருந்தார்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு காணப்படும் பொழுது மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களில் காணப்படும் பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். கர்த்தர் முதலாவது காரியமாக பார்க்கிறோம், தேவைகளின் நடுவிலே காணப்படுகிறார்.
இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் காணப்படுகிறார். மூன்றாவது, நீண்ட கால பகை மறைய கர்த்தர் காணப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைப்போம். இதாவே இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு காணப்படுவார் என்று எங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா. இந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் காணப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக காணப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் மகா புத்திமானாய் நடந்து கொள்வார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவைகளின் மத்தியில் நீர் காணப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சிறையிருப்பின் மத்தியில் நீர் சிறையிருப்பை திருப்புகிற மத்தியில் காணப்படுவீராக. ஆண்டவரே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் அவருடைய நீண்டகால பகை மறையும் பொழுது நீ காணப்படுவீராக. ஆண்டவரை நீர் எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற தேவன், நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் கூட நான் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 4ஆம் மாதம் தேவைகளை எல்லாம் சந்தியும், பரிபூர்ணமாய் சந்தியும். இந்த 4ஆம் மாதத்தில் எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. ஒன்று குறைபடாதபடிக்கு பரிபூர்ணமாய் நீர் சந்திப்பீராக. எல்லாவற்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிபூர்ணமாய் சந்திப்பார். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்தி, குறைவுகளில் தேவைகளை நீ சந்தியும்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பகைகள் மறையப்படட்டும். கர்த்தர் நீர் காணப்படும். கர்த்தர் நீர் ஆசீர்வதி. துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். கர்த்தர் செம்மை பெருமான இயேசுலாம் செபிக்கிறோம். சின்ன பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியுடைய வழி நடத்தல பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய காணப்படுதலும் இந்த நாள் முதல் இந்த மாதம் முழுவதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் காணப்படுவார். உங்கள் தேவைகள் சந்திக்க கர்த்தர் காணப்படுவார். உங்களுடைய பகை மறைய கர்த்தர் காணப்படுவார். ஆமென், ஆமென், ஆமென்.